உலகக்கோப்பை தோல்வி குறித்து முகமது ஷமி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தோல்விக்கு பிச்சு காரணம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்காக விளையாடும்போது எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு பொறுப்பு இருக்கும். எல்லாருமே ப்ரெஷரோடு தான் விளையாடுவாங்க. அதனால் நம்ம திட்டமிட்டு நல்லதாக செயல்படுத்த வேணும். இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரை நாங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டோம். சில டைமில் பிளேயர்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுனால நம்மளுக்கு தோல்வி கொடுக்கும். நிறைய பேர் நாங்கள் தவறான பிச்சை தேர்ந்தெடுத்தது தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டை பார்க்கவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் களத்தில் விளையாடும் நாங்கள் தான் அனைத்தையும் சமாளிக்கிறோம். உலகக்கோப்பையில் முதல் நாளில் இருந்தே வெற்றியும் தோல்வியில் நாம் அணியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதனால் ஃபைனல் சென்ற போது ஒன்றாக அதை சந்தித்தோம். யாரையும் குறை சொல்ல, ஃபைனலில் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அன்றைய நாளில் நீங்கள் மோசம் என்றே அழைக்கலாம். ஏன்னா அன்றைய நாளில் எங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு முகமது ஷமி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் அப்படி செஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.